السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி 2 கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை 109 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 110வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். வாருங்கள் இந்த கிதாபை முழுமையாக கண்டு இதனுடைய முழு பலனையும் நாம் அடைவோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 2. அல்ஹம்துலில்லாஹ், பயிற்சி 2 நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தஸ்னியத்துஹா வ ஜம்உஹா ஜம்அ தஸ்ஹீஹின். அப்ப மன்கூஸ், மம்தூத், மக்சூர் இவைகள் மூன்றை பற்றி பொது தலைப்பின் கீழ் ஆரம்ப முதல் பாடம் முடித்து விட்டோம். அந்த முதலாவது பாடத்தில் மன்கூஸ் என்றால் என்ன, மகசூர் என்றால் என்ன, மம்தூத் என்றால் என்னன்னு தெளிவான விளக்கத்தை கொடுத்தார்கள். இன்னும் அதை முஃப்ரதாக எப்படி கொண்டு வர வேண்டும் என்ற அதை ஒருமையை அறிவிக்கக்கூடிய வார்த்தையாக கொண்டு வரும் பொழுது அதை ஒவ்வொரு ரஃபா, நசபு, ஜருடி நிலைமையில் எப்படியெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்ற தலைப்பை அதை நாம் கண்டு முடித்து விட்டோம். இப்ப இரண்டாவது தலைப்பான இதில் தஸ்னியத்துஹா, அவைகளை அந்த மன்கூஸ், மம்தூது, மக்சூர்களை இருமையாக்குவது, இன்னும் அவைகளை பன்மையாக்குவது, ஜம்அ தஸ்ஹீஹின் சரியான ஜம்மாக. அப்ப தக்சீர் இல்லாம தஸ்ஹீஹ். தக்சீர், தஸ்ஹீஹ் விளக்கம் தான் முன்னாடியே போயிருச்சுல்ல. அப்ப தஸ்ஹீஹுடைய ஜம்மாக அதை ஜம் ஆக்குவது எப்படி என்று 2 பாடத்தையும் நாம் கண்டுவிட்டோம். மன்கூஸில் எப்படி தஸ்னியா வரும், அதுக்கு ஜம்மு எப்படி வரும், ஜம்மு தஸ்ஹீஹ் எப்படி வரும் என்பதை நாம் என்ன செய்து விட்டோம், பார்த்து விட்டோம். அதே போல இரண்டாவது பாடமான என்னது, மக்சூர். மக்சூர்ல எப்படி தஸ்னியா வரும், ஜம்மு எடுக்க வேண்டும், ஜம்மு தஸ்ஹீஹ் எப்படி வரும் என்பதை எல்லாம் அதையும் பார்த்து விட்டோம். இன்றைய பாடத்தில் நாம் என்ன செய்ய இருக்கின்றோம், அடுத்த பாடமான மம்தூதிலே பார்க்க இருக்கின்றோம். இந்த இடத்துல ஜீம் மூன்றாவது ஃபில் மம்தூதி. என்னது மூன்றாவது பாடம், என்னது மம்தூதிலே தஸ்னியா இன்னும் ஜம்மு தஸ்ஹீஹ் எப்படி எடுக்க வேண்டும் என்றுதான் இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்றோம். சரியா? அப்ப மம்தூத் என்றால் என்ன முன்னாடியே போயிருச்சு. இந்த பாடம் அது சம்பந்தப்பட்டது என்பதனால் ஒன்றும் இல்லை. மம்தூத் என்றால் கடைசி எழுத்து அம்சா வந்து அதற்கு முன்னால் அதிகப்படியான ஜாயிதாவான அலிஃப் இருந்தால் அது என்னது, மம்தூத். சரியா? அதிகப்படியான அலிஃப் இருந்தால் கடைசி அம்சா வந்து அதுக்கு முன்னாடி அதிகப்படியான அலிஃப் இருந்தால் அதானே மம்தூது. இந்த இருக்குல்ல அம்சா, அதுக்கு முன்னாடி அலிஃபு, ஜாயிதாவான அலிஃப், இவ்வாறு இருந்தால் தானே மம்தூது. ஓகேவா? வாருங்கள், இது தஸ்னியா எப்படி கொண்டு வர வேண்டும், ஜம்மு எப்படி கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு தெளிவை என்ன செய்வோம், நாம் பார்ப்போம். இப்ப இங்க பாருங்க, இங்க கொடுத்திருக்காங்க அல் முஃப்ரது, இங்க அல் முசன்னா இரண்டுமே கொடுத்திருக்காங்களா. அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அர்த்தத்தை பார்த்து விடுவோம். ஒன்றுனா ரஃபாஉ, சீரமைப்பது, இபுத்திதான ஆரம்பிப்பது. 2 ஜர்காஉ. இப்ப ஜர்கா என்றால் நீலம், சஹ்ராஉனா பாலைவனம். சரியா? நான் 3 பாருங்க, மூன்றாவது சமா உன்னா வானம், பினா உன்னா கட்டுதல். ஓகேவா? அப்ப இந்த 3 பகுதியா நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, பிரிச்சிருக்காங்களா. எதுக்கு, நம்ம முன்னாடி பாடத்திலே பார்த்தோம், இந்த அம்சா ஒண்ணு அசல் அம்சாவா வரும், இல்லாட்டி தனீஸ் பெண்பாலை குறிப்பதற்காக அம்சா வரும், இல்லை என்றால் வேறொரு வாவையோ யாவையோ புரட்டி அம்சா வரும். அந்த 3 தான், அதுக்குதான் 3 பகுதியா பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? இதுல லாம் கலிமா, அம்சா என்பது லாம் கலிமா, அப்ப அசல் தானே ரா, ஃபா கலிமா. இந்த ஃபா வந்து ஐன் கலிமா, இந்த அம்சா வந்து லாம் கலிமா. சரியா? இந்த அலிஃப் வந்து ஜாயிதா தானே. அப்ப இதுல பாருங்க பத, அதான் அசல். இந்த தா அலிஃப்லாம் வசனுக்காக வந்துள்ளது. இது அசல் என்னன்னா பத, பா ஃபா கலிமா, தால் ஐன் கலிமா, அம்சா லாம் கலிமா. இது 3 தானே அசலு. சரியா? அதே போல அப்ப இதுல பாத்தீங்கன்னா அம்சா அசலா வந்திருக்கு இந்த முதல் பகுதியில. இரண்டாவது பகுதியில பாருங்க தனீஸ்காக வந்திருக்கிறது. இப்ப ஜா ரா காஃப் இதோட முடிஞ்சு போச்சு. ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா முடிஞ்சிருச்சு. அப்ப இந்த 3த்துல ஒண்ணா அம்சா வரல, இங்க வந்துருந்துச்சு அப்படி, ஆனா இங்க வரல. அப்ப இது என்னது, எதுக்காக இந்த அம்சா வந்திருக்குது, தனீஸ் பெண்பாலைக்காக இந்த அம்சா வந்திருக்கு. இதுலயும் முடிஞ்சு போச்சு, சாது ஹாராவோட முடிஞ்சு போச்சு. இது சாது ஃபா கலிமா, ஹா ஐன் கலிமா, ரா வந்து லாம் கலிமா. இப்போ இந்த அம்சா தனீஸ் பெண்பால் குறிப்பதற்காக வந்திருக்கிறது. இப்போ ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா அதுக்குள்ள ஒன்னா வந்தாதான் அசல், மேல வந்த மாதிரி. அப்ப அப்படி வரல. அப்ப இந்த 2 அம்சா எதுக்காக வந்திருக்கிறது, தனீஸ்க்காக பெண்பாலை குறிப்பதற்காக வந்திருக்கிறது. மூணாவது பாருங்க, இங்க வாவ் வரணும். என்னது, சீன் மீம் வாவ் தான் அசல். அந்த வாவுக்கு பதிலா அம்சா.
மாறி வந்திருக்குது. அதே போல இங்க பனா எபுனி எது பா நூன் வாவ் தான் வரணும். யா வரணும். எபுனி என்ன வரணும்? யா வரணும். யாவுக்கு தான் அசல். இந்த யாவை புரட்டி தான் அம்சா வந்திருக்கு. அப்ப இங்க வாவை புரட்டிட்டு அம்சா வந்திருக்கு. இங்க யாவை புரட்டி அம்சான்னு வந்திருக்கு. இங்கெல்லாம் எதுவுமே அப்படி புரட்டல. அம்சா தான் இங்க அசலே, ஓகேவா? ஆனா இங்க வாவுக்கு வாவை தான் அம்சாவை புரட்டி இருக்கோம். இங்க யாவை தான் அம்சாவை புரட்டி இருக்கோம். அப்ப மம்தூதுல கடைசியில வரக்கூடிய அம்சா 3 நிலைமையில வரும். ஒண்ணு அசல் அம்சா, இரண்டாவது தானீஸுக்காக வரக்கூடிய அம்சா, மூன்றாவது வாவையோ அல்லது யாவையோ புரட்டி மாத்தப்பட்ட அம்சா. இந்த 3 நிலைமை. இந்த 3 நிலைமையிலையும் எப்படி நம்ம தஸ்னியா கொண்டு வர வேண்டும்? இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. தஸ்னியாவுடைய சட்டங்கள். அதற்கு எப்படி கொண்டு வரணும்னு இங்க கொடுத்திருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஹம்சா அசலாக இருந்தால் அதில எந்த மாற்றமும் செய்யாமல் கடைசியில் அலிஃப் நூன் கொண்டு வந்தாலே போதும். இங்க பாருங்க, ரஃபா ஆனி கொண்டு வந்திருக்காங்களா? என்ன செஞ்சிருக்காங்க? ஒண்ணுமே செய்யல. அந்த ஹம்சாக்கு அப்புறமா அலிஃப் நூன், தஸ்னியாவுடைய அலிஃப் நூன் இங்க கொண்டு வந்திருக்காங்க. இருமையை குறிக்கக்கூடிய அலிஃப் நூன். அதுதான் சட்டம். அப்ப அம்சா அசல் அம்சாவாக இருந்தால் என்ன செய்ய தேவையில்லை? ஒன்னும் செய்ய தேவையில்லை. கடைசியில் அலிஃப் நூன் கொண்டு வந்தால் போதும். அதுவே வேறு அம்சா என்னது தனீஸோடைய அம்சாவாக இருந்தால் அந்த அம்சாவை வாவாக மாற்ற வேண்டும். மாத்திருக்காங்களா? ஜர்கா வாணின்னு. ஜர்கா ஆனின்னு படிக்கல, ஜர்கா வாணின்னு படிச்சிருக்கோம். அதே போல கடைசியில வாவ் நூனை போட்டும் புரட்டப்பட்ட அம்சாவா இருந்தால் ரெண்டு விதமாவும் படிக்கலாம். அம்சாவாவே படிக்கலாம், இல்லாட்டி அதோடைய அசலின் பக்கம் மீட்டி அப்படியும் படிக்கலாம். இப்ப பாருங்க, சமா ஆனினும் படிக்கலாம், சமா வாணி அசலின் பக்கம் மீட்டி சமா வாணினும் படிக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, பினா ஒண்ணு இருக்கா? அப்ப அதுக்கு பினா ஆனின்னு படிக்கலாம், அல்லது பினா யானி என்னது வாவாக புரட்டுறது. அசல் இல்ல, என்னது அது வாவாக புரட்டணும். பொதுவாவே அசலின் பக்கம் மீட்டுறதுன்னு இல்ல, என்ன செய்யணும்? ரெண்டா இருந்தாலும் அப்ப வாவோ யாவோ இரண்டை தொட்டும் புரட்டப்பட்ட அம்சாவாக இருந்தால் அதற்கு தஸ்னியா எடுக்கும்போது என்ன செய்ய வேண்டும்? அதை அம்சாவாவே வைத்து படிக்கலாம். இல்லை என்றால் வாவாக புரட்டி படிக்கலாம். இப்ப சமா ஆணி சமாவாணி, வினா ஆணி வினாவாணி. சரியா? இப்ப வாருங்கள், நாம் இதுக்கு அர்த்தம் பார்த்து விட்டோம். இதுக்கெல்லாம் அது இருமையா வரும். சரி, ரஃபான்னா சீர்திருத்துதல். இரண்டு என்னது? சீர்திருத்தக்கூடிய இருமுறை சீர்திருத்துவது. இப்திதா ஆனினா 2 முறை ஆரம்பிப்பது, 2 ஆரம்பம். ஜர்கா வானினா 2 நீளம், சஹரா வானினா 2 பாலைவனம், சமா அணினா 2 வானம், பினா அணினா 2 முறை கட்டுதல், இருமுறை கட்டுதல். சமாவானினாலும் இதேதான். சரியா? வார்த்தைகள்ல மட்டும் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், எப்படி அதை வாயில மொழியணும் என்பதற்காக, அதை எப்படி எழுத வேண்டும் என்பதற்காக தான் 2 தடவை கொண்டு வந்திருக்காங்க. அதான் அவு போட்டிருக்கான். அல்லது அவு அல்லது சமா ஆணி அவு சமாவாணி, சமா ஆணி அல்லது சமாவாணி. சரியா? பினா ஆணி அவு பினாவாணி. ஓகேவா? ரஃபா ஆணி, இப்திதா ஆணி, ஜர்காவாணி, சஹராவாணி, சமா ஆணி, பினா ஆணி. இதுதான் சட்டம். வாருங்கள் இதை பார்ப்போமா? பஹஸ்ல அல் பஹசு ஆய்வு. அல் அஸ்மா உல் முஃப்ரதத்து ஃபில் அம்சிலத்தில் முத்தகத்திமத்தி முந்தைய உதாரணங்களிலே உள்ள முஃப்ரதான இஸ்முகள் ஆகிறது. முஃப்ரதான ஒருமையை குறிக்கக்கூடிய இஸ்முகள் ஆகிறது. குல்லுஹா அந்த இஸ்முகள் அனைத்தும், அந்த பெயர்ச்சொல்கள் அனைத்தும் அஸ்மா உன் மம்தூதத்தும் மம்தூதான இஸ்முகள் ஆகும். இப்ப இது ரெண்டு பாடத்துக்கு மாதிரி தானே சொன்னோம். இது அப்படியே அரபிலே மனப்பாடம் பண்ணிக்கணும்னு. இப்ப மம்தூதான இஸ்முகள் ஆகும். ஹம்சத்துல் இஸ்மைனி அவ்வளைனி முதல் 2 இஸ்மின் ஹம்சாவாகிறது. அஸ்லியத்துன் அசலாக இருக்கும். அது அசலன்னு எப்படின்னு விளக்கணும்ல. ஹம்சத்துல் இஸ்மைனி தாலினி அடுத்து வரக்கூடிய 2 இஸ்மில் உள்ள அந்த ஹம்சாவாகிறது மசீதத்துல் நீசி பெண்பாலுக்காக வேண்டி அதிகமானதா இருக்கும். ஹம்சத்துல் இஸ்மைனின் அகீரனி கடைசி 2 இஸ்முகளின் ஹம்சாவாகிறது முன்கலிபத்துன் அன் அஸ்லின் அசலை தொட்டும் புரண்டதா இருக்கும். இப்ப இந்த 2 ஹம்சா அசல் அம்சா, இந்த 2 அம்சா தனீஸுக்காக வந்த அம்சா, இந்த 2 அம்சா அசலை தொட்டும் புரண்ட அம்சா. ஓகேவா? உன்துர் இலா முசன்னா ஹாதிஹில் அஸ்மாஇ இந்த இஸ்முகளின் இருமையின் பக்கம் நீ பார். அப்படி பார்த்தாயானால் தஜித் நீ பெற்றுக்கொள்வாய். அன்ன ஹம்சத்தல் மம்தூதி கது பக்கியத் அலா ஹாலிஹா மம்தூதுடைய ஹம்சா நிச்சயமாக மம்தூதுடைய ஹம்சாவாகிறது. கது பக்கியத் அலா ஹாலிஹா ஃபின் மிசாலைனில் அவ்வளைனி முதல் 2 உதாரணங்களிலே அந்த அலிஃபின் அந்த அம்சாவின் நிலைமையின் மீதே மீதமாகி உள்ளது. திட்டமாக அந்த அம்சாவுடைய நிலைமையின் மீதே மீதமாகி உள்ளது. அன்னஹா இன்னும் நிச்சயமாக அந்த அம்சாவாகிறது குலிபத் வாவன் அந்த அம்சா மம்தூதுடைய அம்சாவாகிறது. குலிபத் அது புரட்டப்பட்டு விட்டது. வாவன் ஃபில் மிசாலைனி தாலியை நிலகுமா அடுத்து உள்ள 2 உதாரணங்களிலே வாவாக என்ன செய்யப்பட்டது? புரட்டப்பட்டது. லகுமானா முதல் 2 உதாரணங்களுக்கு அடுத்து உள்ள 2 உதாரணங்களிலே
இப்ப முதல் ரெண்டு உதாரணங்களுக்கு அடுத்து உள்ள ரெண்டு உதாரணங்களிலே வாவாக அந்த அம்சா புரட்டப்பட்டது. அன்னஹா இன்னும் நிச்சயமாக அந்த மம்தூதுடைய அம்சாவாகிறது. ஜாஅத் பில் வஜ்ஹைனி ஃபில் மிசாலினி நகீரைனி கடைசி ரெண்டு உதாரணங்களிலே இரண்டு முறைகளை கொண்டும் அந்த அம்சா வந்துள்ளது என்று நீ என்ன செய்வாய், பெற்றுக்கொள்வாய். சரி, முதல் ரெண்டு உதாரணத்துல அதே நிலைமையில மீதமாயிடுச்சு. அடுத்த ரெண்டு உதாரணத்துல வாவாக புரட்டப்பட்டது. அடுத்து இருக்கக்கூடிய கடைசி ரெண்டு உதாரணத்துல அம்சாவாவும் படிச்சோம், வாவ வச்சு வாவாகவும் படிச்சோம். அப்படிதானே? புலிபத் வாவன் தான், சரி, வாவாகவும் படிச்சோம். அப்படிதானே? இந்த அம்சா அதே நிலையில மீதமா இருக்கு. இதுல வாவாக புரண்டிருக்கு. இல்ல அம்சா வச்சு படிச்சோம், வாவ் வச்சும் படிச்சோம். சரியா? இப்ப ரெண்டு நிலைமையிலும் படிச்சோம். ஓகேவா? ஹாதா அப்படின்னா ஹுத் ஹாதா, இதை பற்றி பிடித்துக்கோள். சரியா? வ இன் ஸஹ அன் யுஜ்மஅ இஸ்முன் மினல் அஸ்மாஇல் மம்தூததி மம்தூதான இஸ்முகளில் இருந்து ஒரு இஸ்மு ஜம்மு எடுக்கப்படுவது, பன்மையாக்கப்படுவது சரியானால், ஜம்அ முதக்கரின் சாலிமன் அவ் ஜம்அ முஅன்னஸின் சாலிமன், ஆண்பால் சாலிமான ஜம்மாகவோ அல்லது பெண்பால் சாலிமான ஜம்மாகவோ மம்தூதான இஸ்முகளில் இருந்து ஒரு இஸ்மு பன்மையாக்கப்படுவது சரியானால், ரூமில அது வேலை செய்யப்படும், ஃபில் ஜம்இ ஜம்இலே வேலை செய்யப்படும், கமா யுஆமலு ஃபித் தஸ்னியதி இருமையிலே என்ன வேலை செய்யப்பட்டதோ அதை போன்றே ஜம்மிலையும் வேலை செய்யப்படும். அப்ப நம்ம இருமையாக்குவதில் என்ன வேலை செஞ்சோமோ அதே வேலைதான் இதில் பன்மையாக்குவதிலும் செய்ய வேண்டும். எப்போ? ஆண்பால் பன்மை, ஆண்பால் சாலிமான ஜம்மாக, பெண்பால் சாலிமான ஜம். இப்போ சாலிமான ஜம்னா கடைசியில் நடுவில் முஃப்ரதிலிருந்து ஜம் எடுக்கும் பொழுது முஃப்ரதிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தையில் நடுவில் எந்த மாற்றமும் இல்லாமல் கடைசியில் மட்டும் வாவுனூன் யானூன் வந்தால் அது ஜம்மு முதக்கர் சாலிம். அதே முஃப்ரதிலிருந்து ஜம் எடுக்கும் பொழுது, பெண்பால் பன்மை எடுக்கும் பொழுது நடுவில் எந்த மாற்றமும் இல்லாமல் கடைசியில் மட்டும் அலிஃப் தா வந்தால் அது என்னது? ஜம்மு முஅன்னஸ் சாலிம். அப்படி நம்ம ஜம்மு எடுக்கும் பொழுது என்ன செய்யணும்? அப்படி ஜம்மு வருவது சரியானால், எல்லாத்துக்கும் அப்படி வராது, அப்படி வருவது சரியானால் என்ன செய்யணும்? அந்த பன்மையில தஸ்னியால என்ன அமல் செஞ்சோமோ அதே அமல் தான் ஜம்முலையும் செய்யணும். அப்படின்னா அசலா இருந்தா அசலாவே, அசல் அம்சாவா இருந்தா அசலாவே படிக்கணும். தனீஸுக்காக வந்து அம்சாவா இருந்தா வாவா மாத்தணும். இல்லாட்டி இதே அசலை தொட்டும் புரண்ட அம்சாவா இருந்தா ரெண்டு வகையாவும் படிக்கலாம். சரியா? இங்க சொல்றாங்க பாருங்க. ஃபதகூல் எனவே நீ கூறுவாய், ஃபி ஜம்இ ரஃபாஇன் ரஃபா என்ற அந்த வார்த்தையின் பன்மையில நீ கூறுவாய், ரஃபாஊன ரஃபாஊன என்று கூறுவாய். இப்ப ஹம்சா மாத்தக்கூடாதுல்ல, ஏன்னா அசல் ஹம்சால பி இஸ்பாத்தில் ஹம்சதி லைஸ கைரு, ஹம்சாவை தெரிப்படுத்துவதை கொண்டு மட்டும், லைஸ கைருன்னா மட்டும் அர்த்தம், ஹம்சாவை சாபித்தாக்குவது தெரிப்படுத்துவதை கொண்டு மட்டும் ரஃபாஊன என்று நீ கூறுவாய். வதகூலு ஃபி ஜமீ ஸஹரா ஸஹரா என்ற அதனுடைய பன்மையிலே, ஸஹரா என்ற வார்த்தையின் பன்மையிலே நீ கூறுவாய், ஸஹ்ராவாத்துன் ஸஹ்ராவாத்துன் என்று சொல்வாய். பி கல்பில் ஹம்சதி வாவன் லைஸ கைரு. அப்ப ஹம்சாவை வாவாக புரட்டுவதை மட்டும் கொண்டு நீ சொல்வாய். ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு வகை தான் வரும். ஹம்சாவை ஹம்சா வச்சுதான் இதை படிக்கணும், ஏன்னா இது அசல் ஹம்சா. அதே போல இங்க வாவா மாத்தி மட்டும் தான் படிக்கணும், அதான் லைஸ கைரு. ஹம்சாவை வாவாக புரட்டுவதை மட்டும் கொண்டு சஹ்ராவாத்துன் என்று நீ சொல்லுவாய். ஒஃபி ஜம்இ சமாஇன் சமா என்ற வார்த்தையை பன்மையாக்குவதில் நீ கூறுவாய், சமா ஆத்துன் சமா ஆத்துன் என்று நீ கூறுவாய். அல்லது சமாவாத்துன் என்று கூறுவாய். சமாவாத்துன்னு படிக்கலாம், சமா ஆத்துன் என்று படிக்கலாம். வி இப்காஇல் ஹம்சதி அவ் கல்பிஹா வாவன் ஹம்சாவை மீதமாக்குவதை கொண்டோ அல்லது அந்த ஹம்சாவை வாவாக புரட்டுவதை கொண்டோ ரெண்டு வகையிலும் சமா ஆத்துன் என்றோ சமா வாத்துன் என்றும் நீ என்ன செய்வாய், கூறுவாய். இப்ப இதுதான் என்னது? ஜம்மு முதக்கர் சாலிமாக இருந்தாலும் சரி, ஜம்மு முஅன்னஸ் சாலிமாக இருந்தாலும் சரி, தஸ்னியாவுக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் தான் எதற்கும் இதற்கும். இப்போ பாருங்க சட்டங்களை படிச்சிருவோமா? அல் கவாயிது சட்டங்கள். 156வது சட்டம் பாருங்க. இது சன்னல் மம்தூது மம்தூது இருமையாக்கப்படும். பிசியாதத்தி அலிஃபின் வ நூனின் அவ் யாஇன் அவ் அவ் யாஇன் வ நூனின் ஃபி ஆகிரிஹி மம்தூது இருமையாக்கப்படும். அந்த மம்தூதுடைய கடைசியிலேயே யா என்னும் நூன் அல்லது அலிஃப் என்னும் நூனை அதிகமாக்குவதை கொண்டு தஸ்னியா இருமையாக்கப்படும். தபகா ஹம்சத்துஹு அந்த மம்தூதுடைய அம்சா மீதமாகும். அலா ஹாலிஹா அந்த அம்சாவுடைய நிலைமையின் மீதே மீதமாகும். இன்கான தஸ்லியத்தன் அந்த அம்சா அசலானதாக இருந்தால், அசலை சார்ந்ததாக இருந்தால் அந்த அம்சாவின் நிலைமையின் மீதே மீதமாகும். துகுலபு வாவன் அந்த அம்சா வாவாக புரட்டப்படும். இன்கான திலிதனீசி அந்த அம்சா பெண்பாலுக்குரியதாக இருந்தால் வாவாக புரட்டப்படும். ஜூசுஃபிஹா அந்த அம்சாவிலே கூடும். அல்ல ஜுஹானி ரெண்டு முறையும் கூடும். ஃபீமா அதாதாலிக்க அதை தவிர உள்ள ஒன்றிலே, அதை தவிரனா இந்த அசலியா தானிசுக்காக இல்லாமல் வரக்கூடிய
ஒன்றிலே. அது இல்லாம ஒண்ணுதான் இருக்கு. என்னது அஸ்லியத்தும் புரண்ட அம்சா. ஓகேவா? இப்ப அது அல்லாமல் வரக்கூடிய ஒன்றிலே 2 முறையும் அந்த அம்சாவிலே கூடும். அப்ப இந்த சட்டங்கள் விளக்கம்லாம் மேல பார்த்தாச்சா? அடுத்து பாருங்க 157வது சட்டம். இன்சஹ ஜம்உல் இஸ்மில் மம்தூதி. மம்தூதான மம்தூதான இஸ்முக்கு ஜம்மு வருவது, பன்மை வருவது சரியானால் ஜம்அ முதக்கரின் சாலிமன் அவ் ஜம்அ முஅன்னஸின் சாலிமன், ஆண்பால் சாலிமான ஜம்மாகவோ அல்லது பெண்பால் சாலிமான ஜம்மாகவோ மம்தூதான இஸ்மு ஜம்மு வருவது சரியானால், பன்மை வருவது சரியானால் உமில வேலை செய்யப்படும். ஃபில் ஜம்இ பன்மை ஆக்குவதிலே, அதை பன்மையில் கொண்டு வருவதிலே வேலை செய்யப்படும். முஆமலதஹு ஃபி தஸ்னியா இருமையாக்குவதிலே அந்த என்ன எது வேலை செய்யப்பட்டதோ அந்த வேலையாக அது வேலை செய்யப்படும். இப்ப இருமையாக்குவதிலே மம்தூதான இஸ்மு வேலை செய்யப்பட்டதை போன்று ஜம்மில என்ன செய்யப்படும், வேலை செய்யப்படும். ஓகேவா? அப்ப அதான் நம்ம சட்ட பாஸ்ல பார்த்தோம் தெளிவா. அல்ஹம்துலில்லாஹ் இந்த சட்டங்கள் முடிந்து விட்டது. அடுத்து என்னது, பயிற்சிகளை நாம் என்ன செய்ய இருக்கிறோம், ஆரம்பிக்க இருக்கின்றோம். இப்ப பாருங்க, தம்ரீனாத்துன் பயிற்சிகள் 1. பயிற்சி 1 இப்ப பார்க்க போகிறோம். பயிற்சி 1 என்ன சொல்றாங்க? ஐயினில் அஸ்மா அல் மன்கூசத்த வல் மக்சூரத்த வல் மம்தூதத்த ஃபீமா யஅதி. மன்கூஸ் இன்னும் மக்சூரா, மன்கூசா இன்னும் மக்சூரா இன்னும் மம்தூதாவான இஸ்முகளை குறிப்பிடு. அஸ்மாவுல் மன்கூசா என்னென்னு குறிப்பிடணும். அஸ்மாவுல் மக்சூரா என்னென்னு குறிப்பிடணும். அஸ்மாவுல் மம்தூதா என்னென்னு குறிப்பிடணும். ஃபீமா யஅதி பின்வரும் ஒன்றிலே என்ன செய்யணும், இந்த வாசகத்துல உள்ள அஸ்மா மன்கூசா இது, மக்சூரா இது, மம்தூதா என்பதை குறிப்பிடணும். அது மட்டும்தான் நமக்கு வேலை. சரியா? இப்ப என்னன்னா, மன்கூஸ் மக்சூர் மம்தூத் அந்த பாடம் முன்னாடியே சொல்லிட்டோம். மன்கூஸ்னா கடைசியில யா இருக்கும், அதுக்கு முன்னாடி கசூர் இருக்கும். மக்சூர்னா என்னது, கடைசியில அலிஃப் இருக்கும். மம்தூதானா அம்சா இருந்து அதுக்கு முன்னாடி ஜாயிதாவான அலிஃப் இருக்கும். அது மூணும் நம்ம பார்த்துட்டோம். அது என்னென்ன எப்படி இங்க எதெல்லாம் அப்படி வந்திருக்குதுன்றத குறிப்பிட்டா மட்டும் நம்மளுக்கு போதுமானது. சரியா? வாருங்கள், இப்போ நம்ம என்ன செய்வோம், பாடத்தை பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் இது வந்து ஹாத்தமுத்தாயை பற்றி. அவர்கள் அரபிய உலகத்தில் மிகவும் பிரபலமானவர்கள். எதில்? கொடை கொடுப்பதில் அவர்களை தான் உதாரணம் காட்டுவார்கள். ஹாத்தமை போன்றவர் அப்படின்னு இங்கே வள்ளல் பாரி, தமிழில் வள்ளல் பாரி என்று அவங்கள உதாரணம் காட்டுற மாதிரி அரபியர்களில் கொடை வள்ளலுக்கு யாரை காட்டுவார்கள்? ஹாத்தமுத்தாய் அவர்களை தான் உதாரணம் காட்டுவார்கள். இப்ப அவர்களிடம் ஒரு ஏழை வருகிறார். அந்த ஏழை வந்து என்ன செய்கிறார், ஆஹ் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கும். அவருடைய கொடைத்தன்மையை தெரிந்துதான் வருகிறார். வந்து கேட்கும் பொழுது எதுவுமே இல்லாம அனுப்பிட்டாங்க. யாரு? ஹாத்தமுத்தாய். அதுக்கப்புறமா அவரே மாறு வேஷம் போட்டுட்டு, யாரு? ஹாத்தமுத்தாய் அவங்களே வேற மாறு வேஷம் போட்டு வேற வழியில வராரு. இப்ப வேற வழியில வந்து ஆஹ் நீ ஹாத்தமுத்தாயிட்ட போனீங்களே, உங்களுக்கு ஏதாச்சும் தந்தாங்களா? கேட்கறதே ஹாத்தமுத்தாய் தான். மாறு வேஷத்துல வந்து அந்த நபர்கிட்ட, அந்த ஏழைகிட்ட வந்து கேட்கிறாரு, நீங்க ஹாத்தமுத்தாயிட்ட போனீங்களே, ஏதாச்சும் தந்தாங்களான்னு கேட்கும்போது, நிறைய தந்தாங்களே, அவர்கள் போல யார் கொடுக்க முடியும், அவங்க நிறைய தந்தாங்களே அப்படின்னு அந்த ஏழை சொல்கிறார். இப்ப ஹாத்தமுத்தாய் தன்னுடைய மாறு வேடத்தை கலைத்து விட்டு சொன்னாரு, நான் தான் ஹாத்தமுத்தாய். எதுக்கு பொய் சொல்றீங்க, நான் எதுவுமே கொடுக்கலையே, அப்ப ஏன் எல்லாம் இவ்வளவு கொடுத்தீங்க பொய் சொல்றீங்க, எதுக்கு இப்படி செய்யறீங்கன்னு கேட்கும் பொழுது அந்த ஏழை சொன்னாராம், ஹாத்தமுத்தாயை பற்றி இந்த உலகமே அறியும், அரபிய உலகம் முழுவதும் அறியும், அவர் எப்படிப்பட்ட கொடையாளின்னு. நான் போய் இந்த உலகம் முழுக்க பறைசாட்டி மைக்கு போட்டு சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. என்னது, வெறும் கையோட அவர் அனுப்புனாரு, ஹாத்தமுத்தா என்ற வள்ளல் வெறும் கையோட என்னை அனுப்புனாரு, நான் எவ்வளவு சொன்னாலும் என்னை மக்கள் பொய்ப்படுத்துவார்களே தவிர யாரும் நம்ப மாட்டாங்க. அதனாலதான் என்ன செய்யல, நான் சொல்லவே இல்லை அப்படின்னு அந்த கேலி சொன்ன உடனே சாத்துமுத்தாய் அதை விளங்கி கொண்டு அவரிடம் மன்னிப்பு கேட்டு அவருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் செஞ்சு கொடுத்தார் என்ற அந்த சம்பவத்தை தான் என்ன செய்கிறார்கள் இங்க சொல்றாங்க பாருங்க. கசத கசத பாதுல் உஃபாதி, ஏழைகளில் சிலர்னா ஒருவர். இப்ப ஏழைகளில் ஒருவர், சரியா, யாசகம் கேட்பவர்களில் ஒருவர் நாடினார் இலா தாரி ஹாத்தமி தாயி. எதன் பக்கம்? ஹாத்தமு தாயி என்ற அந்த வள்ளலின் வீடின் பக்கம் நாடினார். எபுத்தகி மின்ஹு ஜதன். அந்த ஹாத்தமுத்தா என்ற வள்ளலிடமிருந்து ஒரு உதவியை தேடியவர்களாக, ஆஹ் அப்ப ஒரு உதவியை தேடியவர்களாக ஹாத்தமுத்தா என்ற அந்த வள்ளலின் வீட்டின் பக்கம் ஒரு ஏழைகளில் ஒருவர் நாடினார். மக்கான அது சமய திட்டமாக அந்த ஏழை கேட்டிருந்தால் பி கரமிஹில் வாசிகி, அவருடைய விசாலமான வள்ளல் தன்மையை கொண்டும், வனப்சிஹி ஷம்மாஇ, இன்னும் அவருடைய அந்த ஹாத்தமுத்தாய் அவர்களின் விசாலமான உயர்ந்த உள்ளத்தை கொண்டும், விசாலமான வள்ளல் தன்மையை கொண்டும் திட்டமாக கேட்டிருந்தார். முன்னாடியே அவர் கேள்விப்பட்டிருந்தார். சரியா? அப்ப அது கேட்டுதான் அவர் வீட்டின் பக்கம் போய் நின்றாரு, ஏதாச்சும் உதவி செய்வாங்கன்னு. காபலஹு ஹாத்தமுன், ஹாத்தம் அவரை
முன்னோக்கினார், அந்த ஏழையை முன்னோக்கினார். முகாபலத்தன் செய்யத்தன், ஒரு கெட்ட முன்னோக்குதலாக முன்னோக்கினார். வரத்தஹு பிலா ஜதுவன், ஜதுவா அப்படின்னா என்னது? அப்ப அவரை ரத்தஹு திருப்பி அனுப்பிவிட்டார், அந்த ஏழையை அந்த ஹாத்தமுத்தா என்ற வல்லல் திரும்பி அதை அனுப்பிவிட்டார். பிலா ஜதுவன், எந்த ஒரு இதுவும் எந்த ஒரு பயனும் இன்றி, அவருக்கு எதுவுமே கொடுக்கல, எந்த ஒரு பயனும் இன்றி திருப்பி அனுப்பிவிட்டார்கள். ஃபரஜ அல் ஆஃபி, அப்ப அவர் திரும்பி வந்து விட்டார். அந்த ஏழை என்ன செய்து விட்டார்? திரும்பி வந்து விட்டார், எதுவுமே இல்லாமல் என்ன செய்து விட்டார்? உதவி தேடி போனவர் மனம் வருந்தி திரும்பி வந்து விட்டார். இப்ப இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, எப்படி வந்தார், எந்த நிலைமையில் வந்தார்? முஸ்தா அன், ஒரு கெட்டதை பெற்றுக்கொண்ட நிலையில். சரியா? இப்ப கெட்டதை பெற்றுக்கொண்ட நிலையில், ஏன்னா கெட்ட முன்னோக்குதலாக முன்னோக்குனனால இவர் கெட்டதை பெற்றுக்கொண்ட நிலையில் அந்த ஏழை, அந்த ஒண்ணுமே இல்லாதவர் திரும்பி வந்தார். சும்மா பிறகு தனக்கர ஹாத்தமுன் பிரிதாயின் லா எல், அப்ப இப்ப நான் சொன்னேன்ல, அந்த ஹாத்தமுன் என்பவர்கள் என்ன செய்தார்கள்? தனக்கர, மாறு வேடம் இட்டார்கள். எதை கொண்டு? பிரிதா இன், ஒரு ஆடையை கொண்டு, மேலாடையை கொண்டு. எத்தகைய மேலாடை? லா எல்பசுஹு இல்லா சூக்கத்துல் அரபி, அந்த ஆடையை அணிய மாட்டார்கள். அந்த எத்தகைய ஆடை, எத்தகைய மேலாடை? அந்த மேலாடையை அணிய மாட்டார்கள். யாரை தவிர? அரபியர்களின் சாமானிய மக்களை தவிர வேறு யாரும் அந்த ஆடையை அணிய மாட்டார்கள். அத்தகைய ஒரு ஆடையை கொண்டு ஹாத்தமுத்தா என்ற அந்த வள்ளல் மாறுவேடமிட்டார்கள். காபலகு, இன்னும் அந்த ஹாத்தமுத்தா என்பவர்கள் அவரை முன்னோக்கின, அந்த ஏழையை முன்னோக்கினார்கள். மின் தரீக்கின் உஹ்ரா, வேறொரு பாதையில் இருந்து முன்னோக்கினார்கள். காலலகு, இன்னும் அந்த ஏழைக்கு ஹாத்தமுத்தாய் கூறினார்கள். மின் ஐனயா அகல் அரபி, அரபியர்களின் சகோதரரே எங்கிருந்து வந்தீர்கள் என்று கேட்கும் பொழுது கால, அந்த ஏழை கூறினார். மின்தாரி ஹாத்தமின், ஹாத்தம் என்ற அந்த வள்ளலின் வீட்டில் இருந்து வருகிறேன். கால, அப்ப அந்த ஹாத்தமுத்தாய் மாறு வேடத்தில் இருந்த அந்த ஹாத்தமுத்தாய் கூறினார். மா ஃபஅல பிக்க, உன்னை கொண்ட அந்த ஹாத்தமுத்தாய் என்ன செய்தார்? கால, அதுக்கு அந்த ஏழை கூறினார். ஜவ்வதனி பில் கைரில் வாஃபி வல் அதா இல் காஃபி, எனக்கு அவர் கொடுத்தார், எனக்கு அவர் வழங்கினார்கள். பில் கைரில் வாஃபி, நிரப்பமான நலவை கொண்டும், வல் அதா இல் காஃபி, போதுமான கொடுப்பதை கொண்டும் நிரப்பமான நலவை கொண்டும் எனக்கு அவர் வழங்கினார்கள். கால, அப்ப அந்த ஹாத்தமுத்தாய் கூறினார்கள். அன ஹாத்தமுன், தன்னுடைய மாறு வேடத்தை கழித்து விட்டு அவர் கூறினார். அன ஹாத்தமுன், நான் தான் அந்த ஹாத்தம். وكيف تنكر ما فعل معك من الأذى, எப்படி நீங்கள் மறுக்கிறீர்கள்? மா ஃபுஇல மக்க, உங்களுடன் செய்யப்பட்ட ஒன்றை. மினல் அதா, நோய்வினையிலிருந்து உங்களுடன் செய்யப்பட்ட ஒன்றை எப்படி நீங்கள் மறுக்கிறீர்கள்? உங்களுக்கு நான் நோய்வினை தானே கொடுத்தா, அதை எப்படி மறுத்து பேசுறீங்க அப்படின்னு ஹாத்தமுத்தாய் அவர்கள் கேட்கிறார்கள். கால, அதுக்கு அந்த ஏழை கூறினார்கள். என்ன கூறினார்? இன் குல்து கைர ஹாதா, இது அன்றி மற்றதை நான் கூறினேன் என்றால், ஒக்கது அரஃபஹுல் காசி வத்தானி பில் முருஅத்தி வஸ்ஸகாஇ, அப்ப அப்ப இது அன்றி, நான் இப்ப சொன்னேன்ல, இப்படி அவர் நிரப்பமா கொடுத்தாருன்னு சொல்லாம வேற மாதிரி நான் சொன்னேன் என்றால், ஒக்கது என்னது? அரஃபஹு, திட்டமாக அந்த ஹாத்தமுத்தாயை அறிந்திருக்கிறார்கள். யார் அறிந்திருக்கிறார்கள்? அல் காசி வத்தானி, உச்சத்தில் இருப்பவர்கள் வத்தானி, அதே போல அடித்தட்டில் இருக்கக்கூடியவர், உச்சத்தில் இருக்கக்கூடியவர் என்ன? ஆஹ் அனைவரும் அந்த ஹாத்முத்தாயை அறிந்திருக்கிறார்கள். பில் முருஅதி, மனிதத்தன்மையை கொண்டும், சகாயி, கொடைத்தன்மையை கொண்டும். அடித்தட்டில் இருப்பவர்களும் உயரத்தில் இருப்பவர்கள் என அனைவரும் ஹாத்முத்தாயை அறிந்துள்ளனர். இந்த நிலைமையில் இது அல்லாமல் வேறொன்றை நான் கூறினேன் என்றால், லம் யுசத்திகனி அஹதுன், ஒருவரும் என்னை உண்மைப்படுத்த மாட்டார்கள். அப்ப யாருமே என்ன செய்ய மாட்டாங்க? உண்மைப்படுத்த மாட்டாங்க. நான் இப்படி சொல்லாம அவர் எனக்கு எதுவுமே கொடுக்கல அப்படின்னு நான் சொன்னேன்னா, நீ யாருமே உண்மைப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா ஹாத்துமுத்தாயுடைய வள்ளல் தன்மையை என்ன செய்வாங்க? எல்லாரும் அறிஞ்சிருக்காங்க. அதனால எல்லாரும் என்ன யாருமே உண்மைப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொன்னோனேதான் ஃபஅததர இலைஹி, ஹாத்தமுத்தாய் மன்னிப்பு கேட்டார்கள். தங்கடம் தேடி மன்னிப்பு கேட்டார்கள். இலைஹி, அந்த ஏழையின் பக்கம். அஹ்சன, இன்னும் உபகாரம் செய்தார்கள் ஹாத்தமுத்தாய் அவர்களுக்கு. முத்வாஹு, அவர்களின் வீட்டுக்கு, அந்த ஏழையின் வீட்டுக்கு அந்த ஹாத்தமுத்தாய் அவர்கள் பல உபகாரம் செய்தார்கள். இப்ப இதோடைய முடிச்சாச்சா? வாருங்கள் இப்பொழுது இதோடைய பதிலை பார்ப்போம். மிகவும் ஈஸியானதுதான். என்னது? இதுவெல்லாம் அஸ்மா மன்கூஸ், இதுவெல்லாம் அஸ்மாய் மக்சூப், இதுவெல்லாம் அஸ்மா மம்தூத். சரியா? பாப்போமா? அப்ப அல் இது வந்து மக்சூ மன்கூஸ் தான். அதுல என்ன வந்திருக்கிறது? தா வந்திருக்கிறது, தனீஸுடைய தா வந்திருக்கிறது. அப்ப அல் ஆஃபி வந்திருக்கிறதா? அப்ப அல் ஆஃபியோடைய பன்மை தான் அல் உஃபாத்து என்பது. சரியா? அதனால்தான்
ஆஃபியுடைய பன்மை எடுக்கும் பொழுது உஃபாத் என்று யா போயிட்டு நம்ம படிக்கிறோம். ஆஹ் மன்கூஸுடைய பன்மை என்பதனால் யா இல்லாமல் இருக்கிறது. ஆனால் இதுவும் என்னதான் மன்கூஸுடைய பன்மை தானே, இந்த ஆஃபி என்பதுடைய பன்மை தானே உஃபாத்து. அப்ப இதுவும் மன்கூஸ், அதோடைய பன்மையும் மன்கூஸ். சரியா? அல் வாஃபி யா வந்துருச்சு, அதுக்கு முன்னாடி கசர் வந்துருச்சு. அல் காஃபி யா வந்துருச்சு, அதுக்கு முன்னாடி கசர் வந்துருச்சு. அல் காசி யா வந்துருச்சு, அதுக்கு முன்னாடி கசர் வந்துருச்சு. அத்தானி யா வந்துருச்சு, அதுக்கு முன்னாடி கசர் வந்துருச்சு. இது எல்லாம் அஸ்மாயி மன்கூஸா. அதுக்கு முன்னாடி பாருங்க, ஜதன். அப்ப ஜதன்னு படிச்சோம். ஜதுவன். அதே போல உஹ்ரா, அதே போல அல் அதா, அதே போல மஸ்வா. இது எல்லாம் படிச்சோமா? அப்ப இது எல்லாம் என்ன வந்திருக்கு? அலிஃப் தானே. இது ஜதுவாலி அலிஃப் வந்திருக்கா? அதே போல உஹ்ராலி என்ன வந்திருக்கிறது? அலிஃப் வந்திருக்கிறதா? அதே போல அதாலி என்ன வந்திருக்கிறது? அலிஃப் வந்திருக்கிறதா? மஸ்வா என்பதிலும் என்ன வந்திருக்கிறது? அலிஃப் வந்திருக்கிறது. இப்ப என்னன்னா, அப்ப இதுல உள்ள ஜதன், ஜதுவா, உஹ்ரா, அல் அதா, மஸ்வா, இதுல எல்லாம் கடைசியா என்ன வந்திருக்கு? அலிஃப் வந்திருக்கிறது அல்லவா? அதனால இது எல்லாம் மக்சூரான இஸ்மு. இப்ப கடைசியில பாருங்க, கடைசியில எல்லாத்துக்கும் அம்சா வந்துருச்சு. அம்சா 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 அம்சா. அதுக்கு முன்னாடி ஜாயிதாவான அலிஃப் எல்லாத்துலயும் இருக்கு. அப்ப இது எல்லாம் என்னது? ஷம்மா, முஸ்தா, ரிதா, அத்தா, சஹா, இது எல்லாம் மம்தூது. கடைசி அம்சா வந்து அது மம்தூதுல. அதை இன்னும் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? குறிப்பிட்டு காமித்து விட்டோம். பாருங்கள், தொடர்ந்து அடுத்த பாடங்களை, பயிற்சிகளை தொடர்ந்து காண்போம். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.